வெல்கம் டு கல்வி நம் கையில் எண்ணும் எழுத்தும் 4th இங்கிலீஷ் ஒர்க் புக் மாடியூல் 2 டேர்ம் 1ல் இன்னும் இவர் டைம் ஒர்க் புக் ஆன்சர் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 2.1 மேட்ச் த கரெக்ட் சென்டென்ஸ் வித் ஈச் பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற சென்டென்ஸ்க்குரிய பிக்சர் லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவே ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்குது, ரைட் சைடு ஃபுல்லாக பாஸ்ட் டென்ஸ் இருக்குது. ஸோ நம்ம கரெக்டாக பார்த்து மேட்ச் பண்ண போகிறோம். ஆன்சர் பார்த்துடலாம். Then 2.2 choose and write the correct word in the blanks கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ப்ரெசண்ட்டாக பாஸ்டான்னு பார்க்க போகிறோம். ஸோ காமன் திங்ஸ் எல்லாம் இப்போ ஃபஸ்ட்டு த சன் இருக்குது. ஸோ இதெல்லாம் மாறாத மறுக்க முடியாத உண்மைகள் 3 காலத்துக்கும் பொருந்துறத நம்ம வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லுவோம். ஸோ தேர்ட் பர்சன் சிங்குலருங்கிறதுனால நம்ம வேர்போட எஸ்இஎஸ் வச்சுக்கணும். ஸோ மாறாதது 3 காலத்துலேயும் இருக்கிறது ப்ரெசண்ட்டு பாஸ்ட்டு ஃப்யூச்சர் 3லேயுமே இருக்கிறத நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் வச்சுக்கலாம். எஸ்டர்டே லாஸ்ட் டே இதெல்லாம் வந்துச்சுன்னா பாஸ்ட் டென்ஸ், எவ்ரிடே டுடே இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகே, இப்போ ஆன்சர் பார்த்துடலாம். தென் சூஸ் த கரெக்ட் வேர்ட் அண்ட் ரீரைட் த சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற அந்த டென்ஸை பார்த்துட்டு நம்ம அதுக்குரிய சரியான வேர்டு எடுத்து ஃபில் பண்ணி அதை அப்படியே கீழே சென்டென்ஸை எழுத போகிறோம். ஆன்சர் பார்த்துடலாம். ஸோ நான் அந்த டென்ஸை அந்த வேர்போட இதை மட்டும் நான் கலர் பண்ணி காட்டியிருக்கேன், ஹைலைட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் 2.4 fill in the blanks with the correct form of verb. ஸோ இங்கே இருக்கிறதுல கரெக்ட் ஃபார்மில் நம்ம எழுதணும். ஸோ இது ஃபுல்லாகவே டெய்லி ரொட்டீன் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ டெய்லி ரொட்டீன்னாலே ப்ரெசன்ட் டென்ஸ் தான். ஏன்னா ரெகுலராக நடக்கிற ஒரு விஷயம்னா நம்ம ப்ரெசண்ட்டில் சொல்லுவோம். ஸோ அப்போ எல்லாமே ப்ரெசன்ட் வேர்பாக பார்க்கணும். தேர்ட் பர்சன் சிங்குலர் இருந்தனா வேர்போட எஸ் இல்லைன்னா இஎஸ் பார்த்து நம்ம வந்து போட்டுக்கணும். ஆன்சர் பார்த்துடலாம். தென் sort and write the words in appropriate columns கொடுத்துருக்காங்க. ஸோ வேர்டு இருக்குது, வேர்ப் இருக்குது, அந்த வேர்பு ப்ரெசன்ட் வேர்பாக பாஸ்ட் வேர்பான்னு பார்த்து நம்ம அதுக்குரிய பாக்ஸில் எழுத போகிறோம். ஆன்சர் பார்த்துடலாம். தென் 2.6 ரைட் த கரெக்ட் ப்ரெசன்ட் ஆர் பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு வேர்ப் கொடுத்துருக்காங்க, அது ப்ரெசண்ட்டில் இருந்தால் நம்ம அதுக்குரிய பாஸ்ட் எழுதணும், பாஸ்டில் இருந்தால் அதுக்குரிய ப்ரெசண்ட் எழுதணும். ஆன்சர் பார்த்துலாம். தென் 2.7 rewrite each sentence using present or past tense form of the underline verb. ஸோ இங்கே வேர்ப் வந்து அண்டர்லைன் பண்ணி காட்டியிருக்காங்க. அது பாஸ்ட் வேர்பாக இருந்தால் அதை ப்ரெசண்ட்டில் மாற்றி சென்டென்ஸை ரீரைட் பண்ண சொல்லியிருக்காங்க, ப்ரெசண்ட்டில் இருந்தால் அதை பாஸ்ட்டாக மாற்றி சென்டென்ஸை ரீரைட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வேர்பை மட்டும் சேஞ்ச் பண்ணி எழுதணும். ஆன்சர் பார்த்துடலாம். நான் அந்த வேர்பை மட்டும் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கேன். அங்கே என்ன ஃபார்ம் இருக்கோ அதை அப்படியே மாற்றி எழுத போகிறோம். ப்ரெசண்ட்டில் இருந்தால் பாஸ்ட்டு, பாஸ்ட்டில் இருந்தால் ப்ரெசண்ட். ஸோ ப்ரெசண்ட்டில் இருக்கும்போது தேர்ட் பர்சன் சிங்குலரான்னு நம்ம பார்த்துக்கணும். தென் 2.8 ரீரைட் த பேசேஜ் இன் ப்ரெசன்ட் டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே அண்டர்லைன் பண்ணியிருக்க வேர்ப் எல்லாமே நம்ம ப்ரெசன்ட் ஃபார்மில் போட போகிறோம். ஸோ பாஸ்ட்டு பிரச்சனையே கிடையாது, நம்ம அப்படியே வேர்ப் 2 எழுதிட போகிறோம். ப்ரெசன்ட் ஃபார்ம்னா மட்டும் தேர்ட் பர்சன் சிங்குலர் இருக்கான்னு பார்த்துக்கணும். ஆன்சர் பார்த்துலாம். அந்த வேர்ப் மட்டும் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ மோஸ்ட்லி தேர்ட் பர்சன் சிங்குலராக தான் இருக்குது. ஸோ அதனாலே நம்ம எல்லாமே வந்து எஸ்இஎஸ் இருக்கிற மாதிரி இருக்கிற வேர்பை எடுத்திருக்கோம். தென் லிசன் அண்ட் ரைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து சொல்ல சொல்ல கேட்டு எழுதணும். இதை தான் சொல்லுவாங்க, சொல்ல சொல்ல நம்ம கேட்டு எழுதணும், இதை பார்த்து எழுதக்கூடாது. தென் மை ஜேர்னல் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற வேர்ட்ஸை நம்ம எடுத்து ஃபில் பண்ண போகிறோம். ஃபில் பண்ணுங்கள். ஆன்சர் பார்த்துடலாம். மேக்ஸிமம் ஃபுல்லாக வந்து ரைமிங் வேர்ட்ஸாக தான் இருக்குது. ஸோ 2 ரைமிங் வேர்ட்ஸ் அப்படியே கண்டினியூஸாக நம்ம எழுத போகிறோம். தென் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட், இது பார்க்காம தான் எழுதணும். திஸ் இஸ் ஒன்லி ஃபார் கிராஸ் செக்கிங்.
ஸோ ரீட் அலவுட் இதை ரீட் பண்ணி காட்டணும். தென் ரைமிங் வேர்டு, இதுக்குரிய ரைமிங் வேர்டு நம்மளாக யோசித்து எனி டூ எழுத போகிறோம். நான் இங்கே சும்மா மாடலுக்கு எழுதி காட்டியிருக்கேன். தென் சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் வேர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து சிங்குலராக இருந்தால் ஆம் இஸ்ஸு, ப்ளூரலாக இருந்தால் ஆர். இதில் வந்து ஐக்கு மட்டும்தான் ஆம் வரும், மித்த எல்லா சிங்குலருக்கும் இஸ்ஸு தான். ஸோ பார்த்து ஃபில் பண்ணணும். அடுத்து ஷேட் அண்ட் ரைட் த கரெக்ட் வேர்டு. இதில் எந்த வேர்டு சரியாக வரும்னு பார்த்து ஷேட் பண்ணி ஆன்சர் எழுதணும். தென் ரீட் அண்ட் ஆன்சர், ரீட் பண்ணி ஆன்சர் பண்ண போகிறோம். ஸோ ஆப்போசிட்டா, சினானிமா, ரெலவெண்ட்டா, நாட் ரெலவெண்ட்டா, இதெல்லாம் நம்ம கொஷினை கரெக்டாக பார்த்துட்டு ஆன்சர் பண்ணணும். ரீட் அலவுட், ரீட் பண்ணி காட்டணும். அடுத்து ஃபில் இன் த பிளாங்க், ரைமிங் வேர்டை ஃபில் பண்ண போகிறோம். அடுத்து சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் வேர்டு, டென்ஸ் ஃபார்ம் கரெக்டாக சூஸ் பண்ணி எழுத போகிறோம். Then choose and write the correct word to complete the sentence. ஸோ இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மேலே இருக்க வேர்டு எடுத்து ஃபில் பண்ண போகிறோம். தென் ரீட் அண்ட் ஆன்சர், இந்த பேசேஜை ரீட் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ண போகிறோம். ஸோ ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டுக்கு யாருக்கிட்டையும் கேட்கக்கூடாது. இது வந்து ஆன்சர் திருத்துறதுக்கு மட்டும்தான் இந்த கைடன்ஸ். கொஷின்ஸ் எல்லாமே நம்ம ஓனாக ரீட் பண்ணி நம்மளே எழுதணும். சரியோ தப்போ நம்மளோட ஓன் டிசிஷனாக இருக்கணும். அப்படின்னா தான் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் தெரிஞ்சுக்க முடியும். இதை ரீட் பண்ணி காட்டணும். அடுத்து இங்கே ஃபில் பண்ணணும். ஆன்சர் பண்ண போகிறோம். வாசித்து பார்த்து சென்டென்ஸை ரீரைட் பண்ண போகிறோம். டென்ஸ் ஃபார்ம் தான். தென் இதில் ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும், நம்மளோட ஓன் தாட்டு. தென் ரீட் அண்ட் ஆன்சர், இதை வாசித்து பார்த்து கீழே இருக்க கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண போகிறோம். இதை ரீட் பண்ணி காட்ட போகிறோம். சூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ண போகிறோம். டென்ஸ் ஃபார்ம். இதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி சென்டென்ஸ் எழுத போகிறோம். தென் இந்த போமை ரீட் பண்ணி கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணணும். ஸோ இந்த ஆப்போசிட்லாம் கரெக்டாக பார்த்துக்கணும், சினானிம்ஸா ஆப்போசிட்டான்னு. இதுக்கும் ரீட் பண்ணி ஆன்சர் பண்ண போகிறோம். இதோட மாடியூல் 2 வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஆல்ரெடி நம்ம மாடியூல் 3 போஸ்ட் பண்ணிட்டோம். அடுத்து மாடியூல் 4 we will see in that video. Thank you.